தங்கமான வீடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த மாதிரி வீட பார்த்தா யாருக்கு தான் வாங்க தோணாது? ஆமாங்க, செமையான எலிவேஷனில் ஒரு சூப்பரான பிளானிங்கில் இந்த வீடை கட்டி சேலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சேல் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வடக்கு பார்த்த வீடு சேலுக்கு இருக்குங்க. ஆமாங்க, இந்த வீட்டை 2 மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான பிளானிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளானிங்கில் நான் பார்த்த வீட்லேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளானிங்காக இருக்குங்க. இந்த வீட்டை ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், சூப்பரான ஒரு அட்ராக்டிவான பங்களா ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. சுற்றி வீடுகள் இருக்கக்கூடிய மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் இல்லாத காரணத்தில் லைட்டிங் போட்டு எடுக்க முடியலைங்க. மெயின் கேட் பார்த்துங்க, நல்லா 2 கேட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல பெரிய கார் பார்க்கிங், 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே பார்த்திங்கன்னா வாட்டர் சம் போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பிளானிங் தானுங்க. ஆமாங்க, இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே அவுட்டர் ஸ்டேர் கேஸ் அப்புறம் இன்னர் ஸ்டேர் கேஸ்ன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில். அதை நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியாங்க. நல்ல ஸ்பேசியஸான காம்பேக்டான கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்கே கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில். இந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த வீட்டோட ஹால்லேருந்து இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்குங்க. அப்படியே வெளியே இருந்து இந்த ஏரியாவை ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷனில் இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் தனித்தனியாக எனக்கு பெட்ரூம் வேணும், நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடு ஒரு சூப்பரான பிளானிங்கு. அதே மாதிரி நீங்கள் அவுட்டர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மேலே வாடகைக்கு ஒரு நாள் விட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடும். ஃப்ரண்ட் சைடில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவிலேருந்தே ஒரு பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஏரியா கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10க்கு 10 சைஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு காம்பேக்டான பெட்ரூமுங்க. அட்டாச்சு டைல் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு வால்க்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் அமைச்சிருக்க எல்லா பாத்ரூமே நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சானிடரி ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படியே சிட் அவுட் ஏரியாலேருந்து அப்படியே நேராக போனோன்னா லெஃப்ட் சைடு ஏரியாவில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம பார்த்த மாதிரியே நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமை கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நல்ல ஸ்பேசியஸான அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டை பார்க்குறவங்க கண்டிப்பாக பிடிக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளானிங்கில் சூப்பராக பிளானிங் பண்ணி இந்த வீடை பில்டர் கட்டி கொடுத்துருக்காருங்க. அதுவும் இந்த ஏரியாவில் இந்த வீட்டோட விலை இவ்வளோ கம்மியாக அப்படின்ற யோசிக்கிற அளவு இந்த 3 BHK வீட ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா ரைட் சைடு ஏரியாவில் பேக் சைட்லேயே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இதை ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பெட்ரூமாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மேலே அந்த ரூஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டைப்ஸ் ரூஃபை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது பெட்ரூமாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை கிச்சனாக கூட கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கலாம். அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கிச்சனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாஸ்து பிரகாரம் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சுற்றி பாருங்கள், நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு சூப்பரான பிளானிங்கில் கட்டி கொடுத்துருக்காங்க. மேலே மொட்டை மாடி போடுறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மொட்டை மாடியிலும் சுற்றி காமிக்கிறேன் எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷன். இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.